வணக்கம் நண்பர்களே. பங்குச் சந்தையில் முதலீடு செய்வது நம்மில் பலருக்கும் பெரிய இலக்காக இருக்கலாம். ஆனால் தற்சார்பு அறிவும் கற்றுக்கொள்வதற்கான ஆர்வமும் இல்லாமல் நம்மில் லாபம் காண முடியாது. இந்த வீடியோவில் இந்திய பங்குச் சந்தை முதலீட்டாளர்கள் செய்துவிடும் மிக முக்கியமான 5 பிழைகளை பற்றி பேச போறேன். இந்த பிழைகளை தவிர்த்தாலே நீங்களும் நல்ல முதலீட்டாளராக ஆகலாம். ஆராய்ச்சி இல்லாமல் முதலீடு செய்வது. நண்பன் சொன்னான், இந்த பங்கு நல்லா போகுது, உடனே வாங்கிருவோம். இதுதான் முதலீட்டாளர்கள் செய்யும் முதல் பெரிய தவறு. பதிலாக செய்ய வேண்டியது, நிறுவனம் என்ன செய்கிறது, லாபம், கடன் நிலை, கடந்த கால வளர்ச்சி, நிர்வாகம் எப்படி, மணி கண்ட்ரோல், screener.in மாதிரியான வெப்சைட்டில் பங்கை பற்றி ஆராய்ச்சி செய்யுங்கள். சந்தையை டைம் பண்ண முயற்சி செய்வது. மார்க்கெட் கீழே வந்தாதான் முதலீடு பண்றேன், அப்பதான் லாபம் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது வேற ஒரு தவறு. நிப்டி சார்ட் யூஸ் பண்ணி டைம் இன் த மார்க்கெட், டைமிங் த மார்க்கெட் என்று விளக்கவும். எஸ்ஐபி செய்யலாம். டிசிப்ளின் அப்ரோச் வைத்துக் கொள்ளலாம். சூது ஸ்டாக்ஸ், பென்னி ஸ்டாக் பக்கம் செல்வது. 20 ரூபாய் இருக்கிற பங்கு 200 ரூபாய் ஆயிடும், 10 மடங்கு லாபம். இப்படிதான் நிறைய பேர் பென்னி ஸ்டாக் பக்கம் போறாங்க. எக்ஸாம்பிள், எஸ் பேங்க், வோடஃபோன் ஐடியா. லோ பிரைஸ் டசன்ட் மீன் குட் ஸ்டாக். ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்காம நீங்க வாங்கக்கூடாது. ஒரே பங்கில் முழு பணத்தையும் போடுவது. ரிலையன்ஸ் நல்ல பங்கு, ஆனால் அதில் உங்கள் முழு பணத்தையும் போட்டீங்கன்னா அது டைவர்சிகேஷன் இல்லாததுக்கு சமம். எப்போதும் 4-5 பங்குகள், வேற செக்டார், ஐடி, பேங்கிங், பார்மா, எஃப்எம்சிஜி டைவர்சிஃபை பண்ணி ரிஸ்க் குறைக்கலாம். பயத்தில் பங்குகளை விற்பது. பங்குச்சந்தை டவுன் ஆகுது, நியூஸ்ல கிராஷ்னு சொல்றாங்க, உடனே உங்க பங்குகளை விற்பது. இது எமோஷனல் டிசிஷன். 2020 கோவிட் கிராஷ் ரெக்கவரி. பங்குச்சந்தையில் கண்ணியம், பொறுமை தான் வெற்றி தரும். இவங்க தான் பங்குச்சந்தையில் நிறைய பேர் செய்யும் 5 பெரிய பிழைகள். நீங்க இவங்களை தவிர்த்தீங்கன்னா நீங்க லாங் டைம்ல லாபம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபியூச்சர் இன்வெஸ்டிங்காக கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க இதுவரை என்ன பிழை செய்தீங்க.